அந்த 5000 ரூபா பெண்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எடுபட்டிருக்கு? எடுபட்டிருக்குங்கிற வார்த்தையை நம்ம விட்டுடலாம். ஏன்னா 5000 ரூபாய்க்கு முன்பாகவே மாதம் 1000 ரூபாயை கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக 5 வருடங்களாக தந்து, இது திராவிட மாடல் ஆட்சி என்பது மகளிருக்கான ஆட்சி என்பதை நிரூபித்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள். இந்த ஆட்சிக்கு என்னுடைய இந்த உறுதிமொழிதான் உரிமை தொகை என்றும் சொல்லியிருக்கின்றார். ஒன்றிய அரசாங்கம், குறிப்பாக பிஜேபி, வர இருக்கின்ற தேர்தல்களில் எப்படியாவது ஏதாவது செய்து வெற்றி பெற வேண்டும் என்று கொல்லைப்புற வழியாக பல முயற்சிகளில் ஈடுபடலாம் என்பதை உணர்ந்து, அதற்கான வழக்குகளும் தொடுக்கப்படலாம் என்பதையும் உணர்ந்து, ஏனென்றால் வழக்கு தொடுக்கப்பட்டால் அந்த 3 மாதம் அப்படியே நிலுவையில் நின்றுவிடும். அதையெல்லாம் முன்கூட்டியே அறிந்து ஒரு அரசியல் சாணக்கியத்தனத்தோடு நம்முடைய மகளிருக்கு உரிமை தொகை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் தந்த இந்த 5000 ரூபாய் தொகை என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஒன்று. தமிழ்நாட்டு பெண்களெல்லாம் ஏற்கனவே மிக அன்போடு அவரை தங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக, அண்ணனாக, அப்பாவாக, சகோதரனாக நினைத்து மகிழ்கிறார்கள். அந்த வகையில் அந்த கடமையை அவர் செவ்வனே செய்திருக்கின்றார். தேர்தலுக்காண்டி கொடுக்கப்பட்ட தொகைன்னு சீனிவாசன் சொல்லியிருக்காரு, அதிமுக முன்னாள் அமைச்சர். பீகாரில் கொடுக்கப்பட்ட பொழுது அவர் எங்கே இருந்தார்? அந்த கேள்வியை நான் கேட்க விரும்புகின்றேன். தேர்தலுக்காக மட்டும் எதையும் செய்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. கிட்டத்தட்ட எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்திருக்கின்றோம்? 370 வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கின்றோம். கொடுத்திருக்கின்ற 500 வாக்குறுதிகளில் 370 நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மீதி இருக்கின்றவைகளில் ஒன்று எதனால் அவை நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றன என்றால், ஒன்றிய அரசிடமிருந்து நிதி வரவில்லை, நிதி பற்றாக்குறையால் என்பதை தெல்ல தெளிவாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். வேண்டுமென்றால் அவர்கள் கூட ரைட் டு இன்ஃபர்மேஷன் RTA ஆக்டில் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே தேர்தலை ஒட்டி, தேர்தலை கருத்தில் வைத்து எதனையும் சொல்கின்ற செய்கின்ற இயக்கம் திமுக அல்ல. மோடிக்கு எதிராக பேசும்போது திமுக எம்பி யாருமே வெளிநடப்பு செய்யறேன்னு சொல்லி நேற்று ஒரு குற்றச்சாட்டை மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ். நாங்கள் காங்கிரஸ் இயக்கத்தோடு தோழமையிலே இருக்கின்ற ஒரு கட்சி. கூட்டணி குறித்து எங்களுடைய தலைவர், அவருடைய தலைவர்கள் பேசி முடிவு செய்வார்கள். ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே, அதிலும் முதன்முறையாக மரியாதைக்குரிய லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் LOP ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்று அறிவித்தவர் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான். எங்களுக்கு இப்பொழுது வரையிலும் அவர் உங்களுடைய தோழமையின் வழி செல்லுங்கள் என்றுதான் அறிவுரை சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த குற்றச்சாட்டு என்பது என்னை பொறுத்தவரை அது குறித்து அது தேவையில்லாதது என்றுதான் நான் கருதுகின்றேன். புதுச்சேரியில் திமுகவுக்கு ஆட்சியில் பங்கு தரோம், அதே மாதிரி தமிழகத்திலேயே ஆட்சியில் பங்கு தரணும்னு சொல்லி காங்கிரஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவரவர்கள் கருத்துக்களை கூறுவது அவரவர்களுக்கான விஷயம். ஆனால் இது குறித்தெல்லாம் பேசுவதற்கு, கருத்து சொல்வதற்கு எங்களுடைய கட்சி தலைமை, எங்கள் தலைவர் இருக்கிறார். அவர் பார்த்துக் கொள்வார். ஏற்கனவே சொல்லிவிட்டார், கூட்டணி குறித்து எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன், பேசிக்கொள்கிறேன், நீங்கள் கழக பணியை, தேர்தல் பணியை மட்டும் பாருங்கள் என்று. ஆகவே அவர்தான் அதற்கு பதில் சொல்ல மிக சரியானவர். மீனவர்கள் இலங்கை நீதிமன்றம் விடுவிச்சிருச்சு, ஆனால் அவங்களை அழைத்து வர முதல்வர் நடவடிக்கை எடுக்கவில்லைன்னு சொல்லி தாவேக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. அவர் இப்பொழுது மிக சமீபத்தில் பாரத பிரதமருக்கு, இந்திய பிரதமருக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தை படித்து பார்க்குமாறு நான் வேண்டுகிறேன். இப்பொழுது கூட எழுதிய கடிதத்தை அப்படி வரிக்கு வரி பார்த்தால் எந்த அளவிற்கு மிக குறிப்பாக நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான அந்த இலங்கை மீனவர் பிரச்சனையிலே நம்முடைய முதலமைச்சர் அக்கறையோடு இருக்கிறார் என்பது குறித்து தெரியும். நான் சமீபத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் விதி எண் 377 கீழ் இந்த பிரச்சனையை தான் எழுப்பியிருக்கின்றேன். இது குறித்து ஒன்றிய அரசாங்கம் ஏன் ஒரு முடிவிற்கு வரவில்லை, ஏன் அது குறித்து ஒரு அக்கறை எழுப்பவில்லை? இந்தியாவெங்கும் மீனவர்கள் கைது செய்யப்பட்டால், குஜராத் மீனவர்களோ அல்லது வேறெங்கினாலும் அவர்கள் இந்திய மீனவர்களாகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இலங்கை கடற்கரையில் கைது செய்யப்பட்டால் மட்டும் அவர்கள் தமிழக மீனவர்களாகிவிடுகிறார்கள். ஏன் இந்த பாகுபாடு என்றே நான் விதி எண் 377 கீழ் கேள்வி எழுப்பியிருக்கின்றேன். மகளிர் உதவி தொகைக்கு 5000 போட்ட மாதிரி அந்த ஊக்கத்தொகை, கோடைக்கால ஊக்கத்தொகை 2000, முதியோர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. முதியோர்களுக்கு, சீனியர் சிட்டிசனுக்கு இப்போ அன்புச்சோலை என்ற ஒன்றை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கியிருக்கிறார். அது குறித்து உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். அன்புச்சோலை என்பதே
வயது முதிர்ந்த முதியோர்களுக்கான காப்பகங்கள் தான். ஆகவே முதியோர்களே அவர்கள் குறித்த அந்த விஷயங்களை மறப்பவர் அல்ல. அன்புச்சோலை போலவே சீக்கிரமே அந்த ஊக்கத்தொகையும் அவர்களுக்கு வழங்கப்படும். அதேமாதிரி நடிகர் விஜய் த்ரிஷாவை பற்றி இவர் நயனார் பேசியிருக்கும் பொழுது அண்ணாமலை இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை விஜய் கற்றுக்கொள்ளணும். அரசியலினுடைய ஒரு பெரிய ஒரு அடித்தட்டு பேசே வீட்டில் இருக்கிறது குடும்பங்களை பற்றி பேசுகிறது தான். இதெல்லாம் அவர் கற்றுக்கணும் இதில் அப்படின்றது. அது குறித்து நீங்கள் மதிப்பிற்குரிய சகோதரர் அண்ணாமலை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும். ஆனால் நான் என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருந்தேன். பெண்களை குறித்து, பொதுவெளியிலே பயணிக்கின்ற பெண்கள் குறித்து அரசியல் ரீதியாக அவர் எந்த தலைவராக இருக்கட்டும், விஜய் மீது விமர்சனம் இருந்தால் அவருடைய விமர்சனத்தை, அவர் கொள்கைகளை அவருடைய அரசியல் சார்ந்து வைக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தோ அதிலும் ஒரு பெண்ணை சம்பந்தப்படுத்தி பேசுவதோ மிகவும் கண்டனத்துக்குரியது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கண்டனத்தை பதிவு செய்திருந்தேன். நன்றி. நன்றி. எந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்கு? எடுபட்டிருக்குங்கிற வார்த்தையை நம்ம விட்டுடலாம். ஏன்னா 5000 ரூபாய்க்கு முன்பாகவே மாதம் 1000 ரூபாயை கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக 5 வருடங்களாக தந்து, இது திராவிட மாடல் ஆட்சி என்பது மகளிருக்கான ஆட்சி என்பதை நிரூபித்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள். இந்த ஆட்சிக்கு என்னுடைய இந்த உறுதிமொழிதான் உரிமை தொகை என்றும் சொல்லியிருக்கின்றார். ஒன்றிய அரசாங்கம், குறிப்பாக பிஜேபி, வர இருக்கின்ற தேர்தல்களில் எப்படியாவது ஏதாவது செய்து வெற்றி பெற வேண்டும் என்று கொல்லைப்புற வழியாக பல முயற்சிகளில் ஈடுபடலாம் என்பதை உணர்ந்து, அதற்கான வழக்குகளும் தொடுக்கப்படலாம் என்பதையும் உணர்ந்து, ஏனென்றால் வழக்கு தொடுக்கப்பட்டால் அந்த 3 மாதம் அப்படியே நிலுவையில் நின்றுவிடும். அதையெல்லாம் முன்கூட்டியே அறிந்து ஒரு அரசியல் சாணக்கியத்தனத்தோடு நம்முடைய மகளிருக்கு உரிமை தொகை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் தந்த இந்த 5000 ரூபாய் தொகை என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஒன்று. தமிழ்நாட்டு பெண்களெல்லாம் ஏற்கனவே மிக அன்போடு அவரை தங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக, அண்ணனாக, அப்பாவாக, சகோதரனாக நினைத்து மகிழ்கிறார்கள். அந்த வகையில் அந்த கடமையை அவர் செவ்வனே செய்திருக்கின்றார். தேர்தலுக்காண்டி கொடுக்கப்பட்ட தொகைன்னு தான் சீனிவாசன் சொல்லியிருக்காரு, அதிமுக முன்னாள் அமைச்சர். பீகாரில் கொடுக்கப்பட்ட பொழுது அவர் எங்கே இருந்தார்? அந்த கேள்வியை நான் கேட்க விரும்புகின்றேன். தேர்தலுக்காக மட்டும் எதையும் செய்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. கிட்டத்தட்ட எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்திருக்கின்றோம்? 370 வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கின்றோம். கொடுத்திருக்கின்ற 500 வாக்குறுதிகளில் 370 நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மீதி இருக்கின்றவைகளில் ஒன்று எதனால் அவை நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றன என்றால், ஒன்றிய அரசிடமிருந்து நிதி வரவில்லை, நிதி பற்றாக்குறையால் என்பதை தெல்ல தெளிவாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். வேண்டுமென்றால் அவர்கள் கூட ரைட் டு இன்ஃபர்மேஷன் RTA ஆக்டில் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே தேர்தலை ஒட்டி, தேர்தலை கருத்தில் வைத்து எதனையும் சொல்கின்ற செய்கின்ற இயக்கம் திமுக அல்ல. மோடிக்கு எதிராக பேசும்போது திமுக MP யாருமே வெளிநடப்பு செய்யறேன்னு சொல்லி நேற்று ஒரு குற்றச்சாட்டை மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ். நாங்கள் காங்கிரஸ் இயக்கத்தோடு தோழமையிலே இருக்கின்ற ஒரு கட்சி. கூட்டணி குறித்து எங்களுடைய தலைவர், அவருடைய தலைவர்கள் பேசி முடிவு செய்வார்கள். ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே, அதிலும் முதன்முறையாக மரியாதைக்குரிய லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் LOP ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்று அறிவித்தவர் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான். எங்களுக்கு இப்பொழுது வரையிலும் அவர் உங்களுடைய தோழமையின் வழி செல்லுங்கள் என்றுதான் அறிவுரை சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த குற்றச்சாட்டு என்பது என்னை பொறுத்தவரை அது குறித்து அது தேவையில்லாதது என்றுதான் நான் கருதுகின்றேன். புதுச்சேரியில் திமுகவுக்கு ஆட்சியில் பங்கு தரோம், அதே மாதிரி தமிழகத்திலேயே ஆட்சியில் பங்கு தரணும்னு சொல்லி காங்கிரஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவரவர்கள் கருத்துக்களை கூறுவது அவரவர்களுக்கான விஷயம். ஆனால் இது குறித்தெல்லாம் பேசுவதற்கு, கருத்து சொல்வதற்கு எங்களுடைய கட்சி தலைமை, எங்கள் தலைவர் இருக்கிறார். அவர் பார்த்து கொள்வார். ஏற்கனவே சொல்லிவிட்டார், கூட்டணி குறித்து எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன், பேசிக்கொள்கிறேன், நீங்கள் கழக பணியை, தேர்தல் பணியை மட்டும் பாருங்கள் என்று. ஆகவே அவர்தான் அதற்கு பதில் சொல்ல மிக சரியானவர். 3ஆம் தேதி மீனவர்கள் இலங்கை நீதிமன்றம் விடுவிச்சிருச்சு. ஆனால் அவங்களை அழைத்து வர முதல்வர் நடவடிக்கை எடுக்கவில்லைன்னு சொல்லி தாவேக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு.
அவர் இப்பொழுது மிக சமீபத்தில் பாரத பிரதமருக்கு, இந்திய பிரதமருக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தை படித்து பார்க்குமாறு நான் வேண்டுகிறேன். இப்பொழுது கூட எழுதிய கடிதத்தை அப்படி வரிக்கு வரி பார்த்தால் எந்த அளவிற்கு மிக குறிப்பாக நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான அந்த இலங்கை மீனவர் பிரச்சனையிலே நம்முடைய முதலமைச்சர் அக்கறையோடு இருக்கிறார் என்பது குறித்து தெரியும். நான் சமீபத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் விதி எண் 377 கீழ் இந்த பிரச்சனையை தான் எழுப்பியிருக்கின்றேன். இது குறித்து ஒன்றிய அரசாங்கம் ஏன் ஒரு முடிவிற்கு வரவில்லை, ஏன் அது குறித்து ஒரு அக்கறை எழுப்பவில்லை? இந்தியாவெங்கும் மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் குஜராத் மீனவர்களோ அல்லது வேறெங்கினாலும் அவர்கள் இந்திய மீனவர்களாகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு இலங்கை கடற்கரையில் கைது செய்யப்பட்டால் மட்டும் அவர்கள் தமிழக மீனவர்களாகிவிடுகிறார்கள். ஏன் இந்த பாகுபாடு என்றே நான் விதி எண் 377 கீழ் கேள்வி எழுப்பியிருக்கின்றேன். மகளிர் உதவி தொகைக்கு 5000 கொடுத்த மாதிரி அந்த ஊக்கத்தொகை, கோடைக்கால ஊக்கத்தொகை 2000, முதியோர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. முதியோர்களுக்கு, சீனியர் சிட்டிசனுக்கு இப்போ அன்புச்சோலை என்ற ஒன்றை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கியிருக்கிறார். அது குறித்து உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். அன்புச்சோலை என்பதே வயது முதிர்ந்த முதியோர்களுக்கான காப்பகங்கள் தான். ஆகவே முதியோர்களே அவர்கள் குறித்த அந்த விஷயங்களை மறப்பவர் அல்ல. அன்புச்சோலை போலவே சீக்கிரமே அந்த ஊக்கத்தொகையும் அவர்களுக்கு வழங்கப்படும். அதேமாதிரி நடிகர் விஜய் த்ரிஷாவை பற்றி இவர் நைனார் பேசியிருக்கும் பொழுது அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை விஜய் கற்றுக்கொள்ளணும், அரசியலினுடைய ஒரு பெரிய ஒரு அடித்தட்டு பேஷே வீட்டில் இருக்கிறது குடும்பங்களை பற்றி பேசுகிறது தான், இதெல்லாம் அவர் கற்றுக்கணும் இதில் அப்படின்றது. அது குறித்து நீங்கள் மதிப்பிற்குரிய சகோதரர் அண்ணாமலை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும். ஆனால் நான் என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருந்தேன். பெண்களை குறித்து, பொதுவெளியிலே பயணிக்கின்ற பெண்கள் குறித்து அரசியல் ரீதியாக அவர் எந்த தலைவராக இருக்கட்டும், விஜய் மீது விமர்சனம் இருந்தால் அவருடைய விமர்சனத்தை, அவர் கொள்கைகளை, அவருடைய அரசியல் சார்ந்து வைக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தோ அதிலும் ஒரு பெண்ணை சம்பந்தப்படுத்தி பேசுவதோ மிகவும் கண்டனத்துக்குரியது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கண்டனத்தை பதிவு செய்திருந்தேன். நன்றி.